ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Veranda Race. நான் உங்கள் கமல். ஸோ எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கான ஒரு எக்கனாமிக்ஸ் சீரிஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக போக போகிறோம். எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, தென் சயின்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டாக போவோம். ஸோ எல்லாத்தோட பேசிக் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, இல்லை வராண்டா ரேஸில் ஆன்லைன் ஆஃப்லைன் எஸ்ஏ கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும், இப்போ திருச்சியில் எஸ்ஏ கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. மதுரையில் போயிட்டுருக்கு, திருநெல்வேலி, திண்டுக்கல்லில் போயிட்டுருக்கு, சேலம், கோயம்புத்தூர், இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ 7 புக்கு இருக்கும், 70 நாள் உங்களுக்கு கிளாஸஸ், தென் அதோட ஃபிசிக்கலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி எஸ்ஏ ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ வரக்கூடிய எக்ஸாம்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன் நல்ல தேர்வாக செலக்ட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ண முடியும். ஸோ வீட்டிலேருந்து கிளியர் பண்ண முடியாதான்லாம் கிடையாது. ஸோ ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணும். அது வீட்டிலேருந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து ரெகுலராக நீங்கள் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா? ஸோ நம்ம இந்த பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு இந்த எஸ்ஏ எக்ஸாம்ஸில் இருக்குது. லாஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்லையும் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ பணவீக்கம் அப்படின்னா என்ன முதல்ல? ஸோ பணவீக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பொருளுக்கான ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு பவுன் நகை ஒரு எவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 50,000 சொல்கிறோம். வீட்டில் போய் ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டிக்கிட்ட போய் சொல்லுங்களேன், ஒரு பவுன் நகை எடுக்க போனோம் 50,000 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்களேன். அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க, எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 400 500 வாங்கினோம், நான் 50,000 சொல்கிறீங்க, இந்த விலை இவ்வளோ ஏறி போச்சு. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் மீனிங்கே இதுதான். அந்த 8 கிராமோட குவான்டிட்டி நமக்கு மாறவே இல்லை. அந்த 8 கிராமுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய தொகை என்ன ஆகிடுச்சு, அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறோம். கட்டு மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த ஜென்ரல் லெவல் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் ரைசிங். சரி, அப்போ இது மூலிமா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பணத்துக்கு வாங்கக்கூடிய அந்த சக்தியோட அளவு குறையுது. அப்போ சக்தியோட அளவு குறையுதுன்னு என்ன மீனிங்கு, அந்த பணத்தோட அளவு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பெரிய அளவில் என்ன இல்லை, அந்த பணத்தோட அளவு வந்து நம்மகிட்ட இல்லை. ஸோ அது சும்மா அது டம்மியாகவே ஆகிட்டே இருக்குது. 100 ரூபாய்க்கு ஒரு தோசை வாங்கின இடத்துல இப்போ 100 ரூபாய்க்கு அரை தோசை தான் வாங்க முடியுது அப்படின்னா, அந்த 100 ரூபாயோட சக்தி வந்து என்ன ஆகிடுச்சு, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? பக்கத்தில் ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ 2000, 2010, 2010 நான் அந்த 100 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த தள்ளு வண்டி நிறையா நான் பொருள் வாங்கியிருக்கேன். 2010 பாருங்கள் கொஞ்சம் குறையுது. 2018 ஒரே ஒரு பாக்கெட் தான் இருக்குது அந்த 100 ரூபாய்க்கு. கரெக்டு தானே? அதுக்கு இப்போ பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்டேஜில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 1 ரூபா 50 பைசா 10 பைசாவுக்குலாம் உங்களுக்கு முட்டாய் கொடுத்துருப்பாங்க. இப்போ 50 பைசா கீழே முட்டாயே இல்லைம்மா, 10 பைசா காயினே கிடையாது. அப்போ என்ன ஆகிடுச்சு, இந்த பணத்தோட மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. அதோட வாங்கும் சக்தியோட அளவு என்ன இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது இதோட ரீசன், இதுக்கு என்ன காரணம் வந்து நம்ம சொல்கிறோம். பணம் விற்கிறதுக்கான காரணங்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீஸ் இந்த மணி சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பண அளிப்பு உயர்வு, அதாவது அதிகமான பணப்புழக்கம் இருக்கும் பொழுது 10,000 வரக்கூடிய இடத்துல நான் 20,000 ரூபா நான் வந்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், ஒரு கவுண்டவுனி மாதிரி 1ஆம் இந்த ஸ்ட்ரீட் என்ன விலை அப்படின்னு கேட்குறதுல அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், அதிகமான பணம் வரும் பொழுது அந்த பொருளுக்கு எவ்வளோ நாளும் வாங்குவோமே அப்படின்னு தோணும். அப்போ எவ்வளோ கொடுக்க ரெடியாக இருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த பொருளோட ஓனர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதனால் என்ன ஆகுது, இந்த அதிகமான மணி சர்க்குலேஷன், மணி சப்ளை ஒரு பொருளுக்கான விலையை வந்து என்ன பண்ணணும்னா உயர்த்தும். இது ஃபஸ்ட்டு ரீசன். தென் 2வது ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, 2வது காரணங்கள், நீங்கள் இன்க்ரீஸ் இன் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா உங்கள் வருமானத்தில் எவ்வளோ தொகை வந்து நீங்கள் செலவிட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது, சேவிங்ஸ் போக. இப்போ என்ன ஆகிடுச்சு, சேவிங்ஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குது. சேவிங்ஸ் குறைய ஆரம்பிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலவிடக்கூடிய தொகை அதிகம். 1000 ரூபா செலவிட ரெடி பண்ண நீங்கள் இப்போ 1500 வரைக்கும் செலவு பண்ண ரெடியாக இருக்கீங்க. அப்போ என்ன ஆகுது, இது மூலிமா ஒரு பொருளுக்கு நான் வந்து பணத்தை ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். இதனாலே எனக்கு என்ன ஆகுது, இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படிங்கிறது ரெடி ஆகுது. தென் இந்த இன்க்ரீஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொதுமக்கள் செலவிடக்கூடிய தொகை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. பொது செலவு என்ன இருக்குது, ஒரு பொதுவான காரணங்களுக்காக செலவிடக்கூடிய தொகை அதிகரிச்சுட்டே இருக்குது. இது ஒரு காரணம். தென் நுகர்வோர் செலவு அதிகரித்து, ஒரு கன்சியூமர் ஒரு பொருளுக்கு என்ன விலை கொடுத்தாலும் வாங்கணும், ஐஃபோன் என்ன விலை கொடுத்தாலும் வாங்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், பைக்கை விற்பேன், வீட்டை அடமானம் வைப்பேன், எல்லாம் பண்ணுவேன், என்ன விலை கொடுத்தாலும் வாங்குவேன்.
ஸோ நம்மளோட இந்த மாயை, நம்மளோட இந்த ஆர்வம், இது எல்லாமே இந்த பணவீக்கத்துக்கான காரணம். பொருளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான, பொருளோட விலையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான காரணமாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது, டிஸ்போசபிள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அரசு வந்து பொது செலவுகளை, அரசு சில சமுதாயத்திற்காக, அரசு சில மக்களுக்காக பண்ணக்கூடிய செலவு அதிகரிச்சிருக்கு. அது மூலிமா டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் பொருளோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரியா? வேலைக்கு போகிறவன் அதிகமான சம்பளம் கேட்குறான். அதிகமான சம்பளம் கேட்டால் ப்ரொடக்ஷன் அவுட்புட் அதிகமான விலைக்கு போகுது. அப்போ அது மூலிமா அதிகமான வேலை வாய்ப்பு உயருது. இது எல்லாமே சொல்லும். தென் கன்சியூமர் ஸ்பெண்டிங், நுகர்வோர் பண்ணக்கூடிய செலவு என்ன ஆயிரும்? அதிகரிச்சிருக்குன்னு சொல்லும். தென் வேற என்ன காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மலிவு பணவியல் கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். மலிவு பணவியல் கொள்கை அப்படின்னா என்னென்னா, கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அதிகமான பணத்தை என்ன பண்ணுறது? சர்க்குலேஷன் விடுறது. அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்காக அதிகமான மணி சப்ளையை உருவாக்குறோம். அப்போ மணி சப்ளை அதிகமாக உருவானா டிமாண்ட் அதிகரிக்கும். டிமாண்ட் அதிகரிச்சுன்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அதிகமான வேலைக்கு அமர்த்துவாங்க. அப்போ வேலைக்கு அமர்த்தினா என்ன ஆகும்? அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ பொருளை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதிகமான பணப்புழக்கம் சீப் மணி பாலிசியில் சொல்கிறோம். தென் பிளாக் மணி, கருப்பு பணம், நீங்கள் கணக்கில் காட்டாத பணம், கருப்பு பணம். ஏன்னா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கு, எப்படி இந்த பணம் வருது தெரியாது, கணக்கில் காட்டாமல் இருக்கக்கூடிய பணங்களாக இருக்கும். ஸோ இது மூலிமா என்னது? ஒரு பொருளோட விலை வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தென் பற்றாக்குறை நிதியாக்கம், டெபிசிட் ஃபினான்சிங், நாட் டெபிசிட் பட்ஜெட். டெபிசிட் ஃபினான்சிங் அப்படின்னா என்னது? இந்த வரவு செலவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த இடைவெளிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பொழுது அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை சரி பண்ணுறதுக்காக சில மணியை வந்து உருவாக்கும். அந்த மணியை எப்படி உருவாக்க போது? ஆர்பிஐ மூலிமா பணத்தை அச்சடிக்க சொல்லும். இல்லை அரசாங்கத்தோட ஸ்பெண்டிங், அரசாங்கத்தோட சேவிங் ஆர்பிஐலேருந்து வித்ட்ரா பண்ணும். அது மூலிமா என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த மணி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கும். இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தென் பொதுக்கடனை மீள செலுத்துதல், ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெபிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன? அது பொதுக்கடனை திரும்ப செலுத்தும் போது அதிகமான பணம் தேவை, இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அது மூலிமா விலையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் உங்களுக்கான காரணங்களாக சொல்கிறாங்க. தென் ஒரு பணவீக்கத்தோட விளைவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 4-5 காரணங்களாக சொல்கிறோம். உற்பத்தியின் மீதான விளைவு அப்படின்னு சொல்கிறோம். உற்பத்தியின் மீதான விளைவு அப்படின்னா, ஒரு பொருளோட டிமாண்ட் அதிகரிக்கும் பொழுது, தேவை அதிகரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? அந்த பொருளோட விலை வந்து அதிகரிக்குது. என் சப்ளை வந்து கரெக்டாக இருக்குது, நான் 100 பாக்கெட் தான் இன்றைக்கி நான் பால் பாக்கெட் போடுறேன், ஆனால் 150 பேர் வாங்குறான். ஸோ டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. அப்போ டிமாண்ட் அதிகரிக்கும்போது என்னாவது? உற்பத்தியை அதிகரிக்க ட்ரை பண்ணுவாங்க, இல்லை விலைவாசியை உயர்த்த ட்ரை பண்ணுவாங்க. தென் டிஸ்ட்ரிபியூஷன், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. தென் கடன் பெற்றோர், இந்த இன்ஃப்ளேஷனில் கடன் வாங்கினா சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா அவன் கடன் வாங்கும்போது 1000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பும் இப்போ இருக்கக்கூடிய 1000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பும் கம்மியாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா எவ்வளோ பெருசு. இப்போ நான் அந்த 1000 ரூபா திரும்ப கொடுத்தேன்னா 1000 ரூபா அதுக்கு மதிப்பே கிடையாது. ஸோ அப்போ கடன் வாங்கினவன் இந்த இன்ஃப்ளேஷன் பீரியடில் ஹாப்பியாக இருப்பான். கடன் கொடுத்தவன் ஆப்போசிட், என்னடா அது நம்ம மதிப்பே இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்தவன் வந்து என்ன இருப்பான்? ஹாப்பி இல்லாமல் இருப்பான். தென் வேறு என்ன பிரச்சனைகள்? இந்த இன்ஃப்ளேஷனில் இந்த ஃபிக்ஸ்டு இன்கம், நிலையான நிலையான வருவாய் வரக்கூடிய நபர்கள் பாதிப்படைவாங்க. காரணம், விலைவாசி உயருது, ஃபிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ் தான் வந்துட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுது? அதிகமான பொருளை வந்து வாங்கணும். ஸோ சேமிப்பு வந்து குறையும். அப்போ ஃபிக்ஸ்டு இன்கம் வரக்கூடிய இந்த நபர்கள் பணவீக்கத்தில் பாதிப்பை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தென் தொழில் முனைவோர்கள், இவங்க தான் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ். பொருளை என்ன பண்ணியிருப்பான்? வாங்கி குடோனில் அடைச்சி வச்சுருப்பான். திடீர்னு ரேட் இன்க்ரீஸ் பண்ணி தூக்கி வெளியே போடு சந்தோஷப்படுவான். தென் இன்வெஸ்டர், இந்த பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நிலையான வருவாய் வரக்கூடிய நபர்கள். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய நபர்கள். அதில் ஒரு பக்கம் நிலையான முதலீடு, பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு நிலையான வருமானம் வரும், அவன் பிரச்சனை. ஷேர் மார்க்கெட்லேயே அந்த டைனமிக்காக இந்த சேஞ்சஸ் இருக்கக்கூடிய இடங்களில் டெபாசிட் பண்ணவன், இன்வெஸ்டர் வந்து சந்தோஷப்படுவான். இதுதான் இன்ஃப்ளேஷன்ஸோட விளைவுகள், எஃபெக்ட்ஸாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அதோட வேகத்தின் அடிப்படையில் நம்ம இன்ஃப்ளேஷன் டைப்ஸ் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், தவளும் பணவீக்கம். க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷனாக என்னது? நம்ம விலைவாசி உயர்னதே தெரியாது, 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு, 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு அப்படின்னு போய் நிற்போம். 100 ரூபாய்க்கு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம், 1 லிட்டருக்கு மேலே வந்திருக்கும் போல. ஒரு நாள் அண்ணா 1 லிட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி 110 ரூபா கொடுங்கும் போது தான் நம்மளால் ஷாக்காகும். 110 ரூபாயா? அப்போ இது வரைக்கும் நான் 100 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோல் 1 லிட்டர் இல்லையா?
ஏன்னா 100 ரூபாய்க்கு 1 லிட்டருக்கு மேலே வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ என்னது க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் 10 பைசா 5 பைசா 10 பைசா 5 பைசா 20 பைசா அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு தெரியாமையே நம்மளை பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க. இதுதான் க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாக்கிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒரு விலை வந்து 3% விலை வந்து 3% 9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இதை என்ன சொல்லுவோம்? வாக்கிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 3 to 9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. தென் ரன்னிங் இன்ஃப்ளேஷன், அதாவது 10லேருந்து 20% வரைக்கும் விலை உயருது. இது நமக்கு பெரிய டேமேஜ். ஏற்கனவே கண்ணில் தெரியும், ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடா நேற்று ஒரு ரேட்டு சொன்னேன், இன்றைக்கி ஒரு ரேட்டு சொல்கிறேன் அப்படின்னு. கேலப்பிங் தாவும் இன்ஃப்ளேஷன் 20%லேருந்து 100% வரைக்கும். 100 ரூபாய்க்கு விற்ற ஒரு பொருள் 200 ரூபாய்க்கு விற்கும். அப்போ என்ன, அது அப்படியே 2 மடங்கு விலை உயர்ந்துச்சு. ஐபிஎல் கிரிக்கெட் டிக்கெட் மாதிரி 1500 நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா, ஆனால் வெளியில் பாருங்கள் 4000 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்போ அவனோட கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் தாண்டியே போகிறாங்க. சரியா? இதுதான் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன். தென் அதோட டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குது. தென் இந்த ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், தூண்டும் அடிப்படையில் காகித பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். கரன்சி இன்ஃப்ளேஷன். அப்போ காகித பணவீக்கம் என்னன்னா, அதிகமான பணத்தை அச்சிட்டு நம்ம சர்க்குலேஷனில் விடும் பொழுது அந்த பணத்தோட மதிப்பே இல்லாமல் போயிடும். அந்த பணத்தோட மதிப்பே என்ன பண்ணுவோம், இல்லாமல் நமக்கு போயிடும். அப்போ பணத்தோட மதிப்பு இல்லாமல் போகும்போது நமக்கு என்ன ஆகுது, பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்காக அதிகரிச்சிருக்கும். தென் அது கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அதிகமான கடனை உருவாக்குறது. அப்போ கடன் அதிகமாக கொடுக்கும்போது மக்கள்கிட்ட மணி சர்க்குலேஷனுங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல என்ன ஆகும், உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. தென் வரவு செலவு பற்றாக்குறை பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வரவு செலவை சரி பண்ணுறதுக்கு ஒரு பொருளோட விலை என்ன பண்ணுவோம், நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். லாப பணவீக்கம், ஒரு முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை மறைச்சி வைக்கிறது, அதிகமான ரேட்டுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய பொருளை விற்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பொருளை தூண்டக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் வேறு என்ன இன்ஃப்ளேஷனாக இருக்குது, தென் ஸ்கார்சிட்டி இன்ஃப்ளேஷன். ஒரு பொருளுக்கான பற்றாக்குறை அப்படின்னு உயரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அதோட இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா பற்றாக்குறை இருக்கு, டிமாண்ட் இருக்குது, ஆனால் ஸ்கேர்சிட்டி பொருள் இல்லை. 100 பேர் நின்றுட்டுருக்கான், 10 கிலோ தான் இருக்குதுன்னா கட்டாயம் 90 பேர் அங்கே ஸ்கேர்சிட்டி தான். ஸோ அப்போ என்ன ஆகும், விலையை இன்க்ரீஸ் பண்ணுவான். எவன்ட்ட அதிகம் பணம் இருக்கும் அவன் அந்த பொருளை என்ன பண்ணுவான் அப்படின்னா வாங்க ஆரம்பிப்பான். சரியா? தென் வரி தூண்டல் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வரி தூண்டல் பணவீக்கம் அப்படிங்கிறது என்னது, ஒரு பொருளுக்கான வரியை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ வேறு என்ன, தேவை இழுப்பு பணவீக்கம். ஒரு பொருளோட டிமாண்ட் வந்து அதிகரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. செலவு வந்து பணவீக்கம். ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது அந்த பொருளுக்கான செலவை அதிகரித்து ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதான் காஸ்ட்டு புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல், கூலி விலை சூழல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய வேலையாட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளுக்கான சம்பளத்தில் அதிகரிக்கும் பொழுது அந்த சம்பளத்தை சரி பண்ணுறதுக்கு அந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்னது, வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் எந்த மாற்றமும் கொண்டு வராமல், 100 பேர் வேலை செய்கிறேன்னா அந்த 100 பேரில் எந்த சேஞ்சஸும் கொண்டு வராமல் உங்களோட பணத்தோட அந்த மதிப்பை உயர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாக்ஃப்ளனேஷன் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் கம்மியாக இருக்குது, இன்ஃப்ளேஷனும் அதிகமாக இருக்குது, ஒரு தேக்க நிலையை வந்து நீங்கள் உருவாக்குறீங்க, ஒரு பொருளாதார வளர்ச்சியே அடையலை. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், ஸ்டாக்ஃப்ளனேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் இன்ஃப்ளேஷன். அது என்ன டைப்பில் இருக்குது, அதில் யாரெல்லாம் பாதிப்படைவா, யாரெல்லாம் நன்மை அடைவாங்க, அதோட டைப்ஸ் எப்படி இருக்குது, தென் வேக அடிப்படையில் அதோட வகை எப்படி இருந்துச்சு, தூண்டல் அடிப்படையில் அதோட வகை எப்படி இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணோம், இந்த வகுப்பில் வந்து நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா எக்ஸாம்லும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, குறிப்பாக எஸ்ஏ எக்ஸாம்ஸ். ஸோ மே 15 நோட்டிஃபிகேஷன் வரப்போது, ரெடியாக இருங்க. ஸோ இது ஒரு பிடிஎஃப்பில் நம்ம படித்தது. ஸோ நம்ம நம்புவோம், ரெடியாக இருங்க. வேறு எந்த எக்ஸாம்ஸுமே இல்லை, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? வேறு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்மளோட வராண்டா ரேஸ் எந்த பிரான்ச்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை எஸ்ஐ கோர்ஸ் நடத்தக்கூடிய சேலமோ, நாமக்கலோ, கோயம்புத்தூரோ,
திருச்சியோ, தென் உங்களுக்கு திருநெல்வேலியோ, மதுரையோ, தென் சென்னை, திண்டுக்கல், இந்த மாதிரி எந்த பிரான்ச்லேயும் உங்களுக்கு சந்தேகத்தை நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை ஆன்லைன் கிளாஸஸையும் உங்களுக்கு போகுது. வேறு சந்தேகம் இருந்துச்சு இல்லை எங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரியா? இது ஒரு பேசிக், இதை அடிப்படையாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாம்ஸை விட்டுறாதீங்க. சரியா? தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.